ஹலோ ஆஸ்பிரன்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே எசென்ஷியல் நாலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டேட் அண்ட் இட்ஸ் கேபிட்டல்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவர்னர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஆர்ஆர்பி, என்டிபிசி, அதுக்கப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சி, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு எப்படியாச்சும் ஒரு கொஸ்டின் ஆச்சும் வரும். ஸோ இன்னைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஸ்டேட் அண்ட் கேபிட்டல்ஸ்க்கு ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவர்னர்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நமக்கு இந்தியாவில் 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குன்றது தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட்டான தமிழ்நாடு பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ தமிழ்நாடோட கேபிட்டல் சென்னை. சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ M.K. ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் அவர்கள்னு தெரியும். கவர்னர் ஸ்ரீ R.N. ரவி. ஸோ தமிழ்நாடு ஃபார்ம் ஆன இயர்னு பார்த்தோம்னா 1950. ஃபார்மேஷன் இயர் அப்படின்னு கேட்கலாம். ஃபார்ம் 1950. டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா, இது ஒரு வாட்டி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கொஸ்டின். டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா என்பது எந்த சிட்டி, நகரம் அப்படின்னது சென்னை. நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல் அமராவதி. சிஎம் ஸ்ரீ N. சந்திரபாபு நாயுடு. கவர்னர் ஸ்ரீ S. அப்துல் நாசர். ஸோ ஆந்திர பிரதேஷ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அமராவதி, அமர்றதுன்னா உட்காரத்துக்கே இடம் இருக்காது. ஸோ ஆந்திர பிரதேஷ் அமராவதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆந்திர பிரதேஷோட ஃபார்மேஷன் இயர் வந்து 1953. இதை எக் போல் ஆஃப் இன் ஏஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நோன் ஆஸ் எக் போல் ஆஃப் ஏஷியா. அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷோட கேபிட்டல் இட்டாநகர். சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ பேமா காந்து. கவர்னர் ஸ்ரீ கைவல்யா திரிவிக்ரம் பரநாயக். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணா வந்து ஐடியில் பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அருணாச்சல் பிரதேஷ், அருணா, இட்டாநகர்ல ஐடியில் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ அருணாச்சல் பிரதேஷ் வந்து ஃபார்மேஷன் வந்து 1987ல் 24th ஸ்டேட் ஆஃப் இந்தியன் யூனியன். ஸோ இதுதான் வந்து 24th ஸ்டேட் அருணாச்சல் பிரதேஷ். நீங்கள் மோஸ்ட்டாக பார்த்தோம்னா இந்த 7 சிஸ்டர்ஸ் அந்த ஸ்டேட்ஸில், அங்கே இருக்கிற ஸ்டேட்ஸில் இருக்கிற அஃபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்கும். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லேண்ட் ஆஃப் சன்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லேண்ட் ஆஃப் சன்ரைஸ்ன்றது அருணாச்சல் பிரதேஷ். அசாம் வந்து ஸ்டேட் நேம் அசாம். கேபிட்டல் வந்து டிஸ்பூர். சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ ஹிமந்தா பிஸ்வா சர்மா. கவர்னர் ஸ்ரீ லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா. ஸோ அசாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சாம்னு இருக்கு. சமந்தா ஆர் சாம் என்ற ஒருத்தருக்கு வந்து பூரி ரொம்ப பிடிக்கும். பூரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாம், பூர். சமந்தா ஆர் சாம் என்ற ஒருத்தருக்கு பூரி பிடிக்கும். அசாம், டிஸ்பூர். ஸோ இதோட ஃபார்மேஷன் இயர் 1950. ஸோ அசாம்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது டீ. ஸோ லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டீ அண்ட் பேம்பூ இன் இந்தியா எந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா அசாம். அடுத்த ஸ்டேட் பீகார். இதோட கேபிட்டல் பாட்னா. சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ நிதிஷ்குமார். கவர்னர் ஸ்ரீ ராஜேந்திர அர்லேக்கர். ஸோ பீகார் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கார்ல போனாலே பாட்டு கேட்டுக்கிட்டே போவோம். பாட்னா, பீகார், பாட்னா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார்மேஷன் இயர் 1936. ஸோ பீகார் வந்து லிச்சி பழம் இருக்கு இல்லையா, அதோட டாப் லிச்சி ப்ரொடியூசிங் ஸ்டேட் அப்படின்னாலே அது பீகார் தானா. ஸோ பீகார்ல தான் வந்து நிறைய லிச்சி பழங்கள் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அடுத்த ஸ்டேட் சத்தீஸ்கர். ஸோ சத்தீஸ்கரோட கேபிட்டல் ராய்ப்பூர். சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ விஷ்ணு தியோ சாய். கவர்னர் ஸ்ரீ ராமன் தேக்கா. ஸோ சத்தீஸ்கர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ராயினாலே நமக்கு ஐஸ்வர்யா ராய் ஞாபகம் வரும். ஸோ அவங்க இன்னுமே பாரம்பரியமாக சட்டியில தான் வந்து சாப்பாடு செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்தீஸ்கர், சட்டி, ஐஸ்வர்யா ராய். ஸோ இதை மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த மாதிரியும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சத்தீஸ்கர், ராய்ப்பூர். ஸோ இதோட ஃபார்மேஷன் இயர்னு பார்த்தீங்கன்னா 2000. சின்ஸ் 2000. அண்ட் இதை வந்து சத்தீஸ்கர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாஸ் ரைஸ் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கோவா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து கோவா. கோவாவோட கேபிட்டல் பனாஜி. சீஃப் மினிஸ்டர் வந்து ஸ்ரீ பிரமோத் ஸ்ரவன். கவர்னர் ஸ்ரீ P.S. ஸ்ரீதரன் பிள்ளை. கோவா பனாஜியோட ஷார்ட்கட் வந்து இது பார்க்கும்போதே பேர்லயே தெரியுது. கோவாக்கு ட்ரிப் போனோம்னா கூப்பிடுவாங்க, ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பணம் வேணும் ஜி அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ கோவாக்கு போனோம்னா பணம் கண்டிப்பாக வேணும். ஸோ கோவா பனாஜி. ஸோ இதோட ஃபார்மேஷன் இயர் 1987. இது என்னெல்லாம் சொல்லலாம்? இட் இஸ் நோன் ஃபார்னு பார்த்தீங்கன்னா பேர்ல் ஆஃப் ஈஸ்ட், ஸ்மாலஸ்ட் அண்ட் ரிச்சஸ்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியாவே வந்து கோவா தான். குஜராத். குஜராத்தோட கேபிட்டல் வந்து காந்திநகர். சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ பூபேந்திர பட்டேல். கவர்னர் ஸ்ரீ ஆச்சாரியா தேவ்ராத். ஸோ குஜராத்தில் 2 ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். காந்தி பிறந்த ஊர் வந்து குஜராத், ஜின்னு இருக்கு. ஸோ குஜராத், காந்திநகர், இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் ஃபார்மேஷன் இயர் வந்து 1960. ஸோ இதை என்னெல்லாம் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா, லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன், சால்ட் அண்ட் கிரவுண்ட்நட் இன் இந்தியா எந்த ஸ்டேட்னா அது குஜராத்.
அடுத்து ஹரியானாவோட கேபிட்டல் சண்டிகர், சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ நயாப் சிங் சைனி, கவர்னர் ஸ்ரீ பந்தாரு தத்தாரியா. ஹரியானாவை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட்னு பார்த்தீங்கன்னா, ஹரி படம்னாலே ஒரே சண்டையாக இருக்கும், ஒரே ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கும். ஸோ ஹரி சண்டை, சண்டிகர். ஸோ ஹரியானா சண்டிகர். ஸோ இதோட ஃபார்மேஷன் இயர் 1966. மில்க் பேல் ஆஃப் இந்தியா, அதாவது அவ்வளோ கண்டெய்னர், பேல் ஆஃப் இந்தியானா மில்க் கண்டெய்னர் ஆஃப் இந்தியான்னு ஹரியானாவை கூப்பிடுறாங்க. குருக்ஷேத்ராவோட பிளேஸ் அப்படின்ட்டு நம்ம மகாபாரதத்தில் ஒரு சைட்டாக இருக்க ஒரு பிளேஸ் வந்து அது ஹரியானால தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹிமாச்சல் பிரதேஷ் கேபிட்டல் ஷிம்லா, சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ சுக்விந்தர் சிங் சுகு, கவர்னர் ஸ்ரீ சிவ் பிரதாப் சுக்லா. ஸோ இந்த எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஹிமாச்சல் பிரதேஷ்னாலே இந்த மலை பிரதேசம், மவுண்டன்ஸ் அந்த மாதிரி ஏரியா, அங்கே இந்த சிம் எல்லாம் கொஞ்சம் ஒர்க் ஆகுறது கஷ்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ சிம் இல்லா இடம் ஹிமாச்சல், சிம் இல்லா இடம் ஹிமாச்சல் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து ஃபார்மேஷன் இயர் 1971. ஃப்ரூட் போல் ஆஃப் இந்தியா, ஆப்பிள் ஸ்டேட். ஸோ இங்கே நிறைய நீங்கள் வந்து ரைஸ் போல் பார்த்துருப்பீங்க, இது வந்து ஃப்ரூட் போல் ஆஃப் இந்தியா அண்ட் ஆப்பிள் ஸ்டேட். ஜார்க்கண்டோட கேபிட்டல் ராஞ்சி, சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ ஹேமந்த் சோரன், கவர்னர் ஸ்ரீ சந்தோஷ் குமார் கங்வார். ஸோ இதோட ஃபார்மேஷன் இயர் வந்து 2000. ஸோ இது வந்து 29% ஆஃப் கண்ட்ரிஸ் கோல் ரிசர்வ் வந்து ஜார்க்கண்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு வந்து மினரல் ரிசோர்ஸ்க்கான ஒரு இடம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒன்லி ஸ்டேட் கோக்கிங் கோல், யுரேனியம் அண்ட் பைரேட் ப்ரொடியூஸ் பண்ற ஒரே ஸ்டேட் அப்படின்றது ஜார்க்கண்ட் தான் சொல்றாங்க. அடுத்து கர்நாடகாவோட கேபிட்டல் பெங்களூரு. இது எல்லாமே நமக்கு தெரியும். சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ சித்தராமையா, கவர்னர் ஸ்ரீ தத்வர்சந்த் கெலோட். இதோட ஃபார்மேஷன் இயர் வந்து 1956. கர்நாடகா வந்து டாப் காஃபி ப்ரொடியூசர், கூர்குலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ காஃபி ப்ரொடியூசர் இன் இந்தியா அப்படின்றது கர்நாடகா. ஸோ டூரிஸ்ட் பிளேஸ் மைசூர் வந்து செகண்ட் மோஸ்ட் விசிட்டட் டூரிஸ்ட் பிளேஸ் வந்து மைசூர் கர்நாடகாவில் இருக்கு. அடுத்து கேரளாவோட கேபிட்டல் திருவனந்தபுரம், சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ பினராயி விஜயன், கவர்னர் ஸ்ரீ ஆரிஃப் முகமது கான். ஸோ இதோட ஃபார்மேஷன் இயர் 1956. ஸோ கேரளானாலே நமக்கு தெரியும் காட்ஸ் ஓன் கண்ட்ரி. ஸோ லேண்ட் ஆஃப் பேக் வாட்டர்ஸ்னு இதை சொல்றாங்க. ஸ்பைஸ் கார்டன் ஆஃப் இந்தியா அப்படின்றதும் நம்ம கேரளாவை சொல்றோம். மத்திய பிரதேஷ் கேபிட்டல் போபால், சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ மோகன் யாதவ், கவர்னர் ஸ்ரீ மங்குபாய் சகன்பாய் பட்டேல். ஸோ இதோட ஃபார்மேஷன் இயர் வந்து 1956. ஹார்ட் ஆஃப் இந்தியா, லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சோயாபீன்ஸ் இன் இந்தியான்னு சொல்லுவாங்க. அடுத்து மகாராஷ்டிரா நமக்கு தெரியும், கேபிட்டல் மும்பை, சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ ஏக்நாத் ஷிண்டே, கவர்னர் ஸ்ரீ சிபி ராதாகிருஷ்ணன். ஸோ மகாராஷ்டிரா வந்து மும்பை வந்து மோஸ்ட் பாப்புலர் சிட்டின்னு சொல்றாங்க, ஃபினான்ஷியல் ஹப். இது எல்லாமே நமக்கு கேபிட்டல் மும்பை அப்படின்னு தெரியும். ஸோ இதோட ஃபார்மேஷன் இயர் வந்து 1960. லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர் கேன் இன் இந்தியா வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. மணிப்பூர் கேபிட்டல் இம்பால், சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ என் பிரான் சிங், கவர்னர் ஸ்ரீ லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா. ஸோ மணிப்பூர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மணி இம்ப் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மணி இம்பார்ட்டன்ட். ஸோ அது ஃபார்ம் ஆன இயர் 1972. சுவிட்சர்லாண்ட் ஆஃப் இந்தியான்னு எதை கூப்பிடுறாங்கன்னா மணிப்பூர், ஜுவல் ஆஃப் இந்தியா அப்படின்றதும் நம்ம மணிப்பூரை சொல்றாங்க. மேகாலயாவோட கேபிட்டல் ஷிலாங், சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ கான்ராட் கொன்கல் சங்மா, கவர்னர் ஸ்ரீ CH விஜய் சங்கர். இது ஃபார்ம் ஆன இயர் 1972. ஸ்காட்லாண்ட் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா மேகாலயாவை சொல்றாங்க. ஹையஸ்ட் ரெயின்ஃபால் தெரியும், சிரப்பூஞ்சி அண்ட் மவுசின்ராம். ஸோ இதோட ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெகா அப்படின்னாலே பெரிய ஹியூஜ்னு சொல்ற மாதிரி. இப்போ லாங், இப்போ ரெண்டுத்துக்குமே மீனிங் இருக்கு, மெகா லாங். ஸோ மேகாலயா ஷில்லாங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டேட் மிசோரம், இதோட கேபிட்டல் ஐசோல், சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ லால்துஹோமா, கவர்னர் ஸ்ரீ கம்பம்பட்டி ஹரிபாபு. ஸோ மிசோரம் ஐசோல் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஜுரம் வந்து ஐஸ் சாப்பிட்டதால ஜுரம் வந்துருச்சு, ஐஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபார்மேஷன் இயர் வந்து 1987. லேண்ட் ஆஃப் ஹில்ஸ் அப்படின்ட்டு மிசோரம் சொல்றாங்க. அடுத்த ஸ்டேட் நாகாலாந்து, கேபிட்டல் கோஹிமா, சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ நெபியூரியோ, கவர்னர் வந்து ஸ்ரீ இல்லா கணேசன். இதோட ஃபார்மேஷன் இயர் வந்து 1963. லேண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா, நாகம் வந்து எப்படி இருக்கும், ஒரு கொக்கி மாதிரி இருக்கும், கோஹிமா அப்படின்றதையும் நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டேட் ஒடிஷா, கேபிட்டல் வந்து புவனேஸ்வர், சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ மோகன் சரண் மஹி, கவர்னர் ஸ்ரீ ரகுபர் தாஸ். ஸோ இதை எப்படி நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஓடிஐ புவனேஸ்வர் குமார் வந்து பவுலர் வந்து ஓடிஐல ஒரு ஸ்பெஷல்
பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஓடிஐ புவனேஸ்வர். ஸோ இதோட ஃபார்மேஷன் இயர் வந்து 1936. கண்ட்ரி சோல் ரிசோர்ஸ் ஆஃப் ரூபி அண்ட் பிளாட்டினம் குரூப் ஆஃப் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஸ்டேட் வந்து பஞ்சாப். கேபிட்டல் வந்து சண்டிகர். நம்ம இது ஆல்ரெடி ஹரியானாக்கு சண்டிகரோட ஷார்ட்கட் பார்த்துருப்போம். ஹரி மூவி வந்து எப்பவுமே ஒரு சண்டை ஃபைட் இருக்கிற மாதிரி. பஞ்சத்துல இருக்கும்போது சண்டைகள் நிறைய வரும். ஸோ பஞ்சாப் சண்டிகர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ பகவந்த் சிங் மான், கவர்னர் ஸ்ரீ குலாப் சந்த் கட்டாரியா. ஸோ ஃபார்மேஷன் இயர் வந்து 1966. லேண்ட் ஆஃப் 5 rivers சொல்றாங்க. கிரானரி ஆஃப் இந்தியா, லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஆரஞ்ச் இன் இந்தியா வந்து பஞ்சாப் ஸ்டேட் சொல்றாங்க. அடுத்த ஸ்டேட் ராஜஸ்தான். ராஜஸ்தானோட கேபிட்டல் ஜெய்ப்பூர். சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ பஜன்லால் சர்மா, கவர்னர் ஸ்ரீ ஹரிபஹு கிஷன் ராவ் பஹடே. ஸோ ராஜா ஜெயிச்சாதான் நீங்க ராஜாவாக்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெய் ராஜா. இதோட ஃபார்மேஷன் இயர் வந்து 1950. தார் த கிரேட் இந்தியன் டெசர்ட் வந்து இங்கதான் இருக்கு. அடுத்த ஸ்டேட் சிக்கிம். கேபிட்டல் கேங்டாக். சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ பிஎஸ் கோலே, கவர்னர் ஸ்ரீ ஓம் பிரகாஷ் மத்தூர். ஸோ சிக்கிம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, கேங்கா எங்கேயாவது போகணும், இல்லை கேங்கா யாராச்சும் நம்மளை நோக்கி வந்தாங்க, நம்ம நல்லா சிக்கிட்டோம். சிக்கிம் கேங்டாக். ஸோ ஃபார்மேஷன் இயர் வந்து 1975. ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பிரின்சிபல் ப்ரொடியூசர் ஆஃப் கார்டமம். ஸோ ஏலக்காவை வந்து வேர்ல்ட்ஸ் பிரின்சிபல் ப்ரொடியூசர் வந்து சிக்கிம் சொல்றாங்க. அடுத்த ஸ்டேட் தெலுங்கானா. கேபிட்டல் ஹைதராபாத். சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ அனுமுல்லா ரேவந்த் ரெட்டி, கவர்னர் ஸ்ரீ ஜிஷ்ணு தேவ் வர்மா. ஸோ தெலுங்கானா ஹைதராபாத்னு தெரியும். ஸோ இதோட ஃபார்மேஷன் இயர் 2014. ஸோ இதுதான் வந்து இப்போ லாஸ்டா நமக்கு 29th ஸ்டேட் ஆஃப், அதாவது எங்க ஸ்டேட் இன் இந்தியான்னு சொல்றாங்க, 29th ஸ்டேட் ஆஃப் இந்தியாவை ஃபார்ம் ஆன ஒரு ஸ்டேட். அடுத்த ஸ்டேட் திரிபுரா. கேபிட்டல் அகர்தாலா. சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ டாக்டர் மணிக் சாஹா, கவர்னர் ஸ்ரீ என் இந்திரசேனா ரெட்டி. ஸோ திரிபுராவோட ஷார்ட்கட் எப்படின்னா திரி, விளக்கோட திரி ஞாபகம் வச்சுக்கோங்க. திரி பூரா, அதாவது ஃபுல்லா திரி வந்து எரிஞ்சிடுச்சுன்னா அது அகர்த்தினும். அந்த விளக்கை வந்து நம்ம மாத்திரணும். அகர்த்திடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபார்மேஷன் இயர் வந்து 1972. நார்த் ஈஸ்ட் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஐடி ஹப் வந்து திரிபுராவை தான் சொல்றாங்க. அடுத்த ஸ்டேட் உத்தரப்பிரதேஷ். கேபிட்டல் வந்து லக்னோ. சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ யோகி ஆதித்யநாத், கவர்னர் ஸ்ரீமதி ஆனந்திபென் பட்டேல். ஓகே, நம்மளுக்கு யூபினாலே லக்னோ ஞாபகம் வந்துடும். இதோட ஃபார்மேஷன் இயர் வந்து 1950. சுகர் கேன் பவுல் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம நிறைய பார்த்துருப்போம், நீங்க அதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியா பார்த்துருப்போம், ஃப்ரூட் பவுல் ஆஃப் இந்தியா, அந்த மாதிரி இது வந்து சுகர் கேன் பவுல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. உத்தரப்பிரதேஷ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கிரெயின்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ் இன் இந்தியாவும் உத்தரப்பிரதேஷ் தான். அடுத்து உத்தரகண்ட். கேபிட்டல் டேராடூன். சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ புஷ்கர் சிங் தாமி, கவர்னர் ஸ்ரீ லெப்டினன்ட் ஜெனரல் குர்மித் சிங். இதோட ஃபார்மேஷன் இயர் 2000. தேவ்பூமி ஆர் த லேண்ட் ஆஃப் காட்னு உத்தரகண்ட சொல்றாங்க. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க உத்து இந்த டோரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்து இந்த டோராவே பார்த்துட்டு இருந்தாலும் செம்ம காண்டா ஆகும் அப்படின்ட்டு. ஸோ உத்தரகாண்ட் டேராடூன். டேரான்றது டோரா அப்படின்ற மாதிரி ரைமிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வெஸ்ட் பெங்கால். கேபிட்டல் கொல்கட்டா. சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ மம்தா பானர்ஜி, கவர்னர் ஸ்ரீ டாக்டர் சிவி ஆனந்த போஸ். வெஸ்ட் பெங்காலும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஈஸி தான். அடுத்து ஃபார்மேஷன் இயர் வந்து 1950. லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ரைஸ் இன் இந்தியா வந்து வெஸ்ட் பெங்கால். ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இது வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நான் கொடுத்துருப்பேன். நீங்க எழுதி வச்சுட்டு 2-3 வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஷார்ட்கட்ஸோட. அடுத்து யூனியன் டெரிட்டரிஸ். அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். கேபிட்டல் போர்ட் பிளேயர். சீஃப் மினிஸ்டர் இல்ல லெப்டினன்ட் கவர்னர் ஸ்ரீ டி.கே. ஜோஷி. ஸோ இதோட ஃபார்மேஷன் இயர் 1956. மினி இந்தியான்னு சொல்றாங்க. எமரால்டு ஐலாண்டுன்னு அந்தமான் அண்ட் நிக்கோபாரை சொல்றாங்க. சாடல் பீக் அப்படின்றது தான் அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல இருக்க ஹையஸ்ட் பீக் அப்படின்றது சொல்றாங்க. அண்ட் சண்டிகர். அடுத்து இதோட கேபிட்டல் சண்டிகர். லெப்டினன்ட் கவர்னர் ஸ்ரீ குலாப் சந்த் கட்டாரியா. ஃபார்மேஷன் இயர் 1966. த சிட்டி பியூட்டிஃபுல் அப்படின்னு சண்டிகரை கூப்பிடுறாங்க. தாதர் நகரவாலி அண்ட் தாமன் அண்ட் தியோ. அதோட கேபிட்டல் இஸ் தாமன். லெப்டினன்ட் கவர்னர் ஸ்ரீ பிரஃபுல் பட்டேல். இதோட ஃபார்மேஷன் இயர் தாமன் அண்ட் நகரவாலி வந்து ஃபார்ம் வந்து 1961. தாமன் அண்ட் தியோ 1987. இது ரெண்டுமே ஒரே யூடியா மர்ஜ் ஆனது 2020. அடுத்து டெல்லி. கேபிட்டல் டெல்லி. அண்ட் சீஃப் மினிஸ்டர் வந்து இப்போ இன்னைக்கு செப்டம்பர் 23rd இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ இன்னைக்கு மிஸ் அட்டிஷி மர்லேனா அப்படின்றவங்க பதவியேற்றிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இருந்தாரு சிஎம்ஆ. அவங்க ராஜினாமா பண்ண நிலையில் அட்டிஷி மர்லேனா அப்படின்றவங்க பதவியேற்றிருக்காங்க. ஸோ லெப்டினன்ட் கவர்னர் ஸ்ரீ வினய் குமார் சக்சேனா. ஸோ டெல்லி வந்து ஃபார்மேஷன் இயர் 1956. சிட்டி ஆஃப் ரேலிஸ்ன்னு சொல்றாங்க. ஃபுட் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்து லடாக்கோட கேபிட்டல் வந்து சம்மர் கேபிட்டல், வின்டர் கேபிட்டல்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. லே வந்து சம்மர் கேபிட்டல், கார்கில் வந்து வின்டர் கேபிட்டல். லெப்டினன்ட் கவர்னர் ஸ்ரீ பி.டி. மிஸ்ரா. ஸோ 2019 ஃபார்மேஷன் இயர், லேண்ட் ஆஃப் ஹை பாசஸ் அப்படி சொல்றாங்க, மினி சுவிட்சர்லாண்ட் ஆஃப் இந்தியா. லக்ஷதீப் கேபிட்டல் கவரட்டி, லெப்டினன்ட் கவர்னர் ஸ்ரீ பிரஃபுல் பட்டேல். ஸோ இதோட ஷார்ட்கட் எப்படின்னா, சில்லறையா இருந்தா பாக்கெட்ல போட்டு போகலாம், லட்சமா வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா கவர்ல தான் போடணும். ஸோ லக்ஷம் கவர், லக்ஷதீப் கவரட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்மேஷன் இயர் 1956, கோரல் ஐலாண்ட். ஏர்லியரா இதை வந்து லக்தீப், மினிகாய் அண்ட் அமின் டைப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கலெக்டிவா லக்ஷதீப்னு சொல்றாங்க. அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், சம்மர் கேபிட்டல் ஸ்ரீநகர், வின்டர் கேபிட்டல் ஜம்மு. லெப்டினன்ட் கவர்னர் ஸ்ரீ மனோஜ் சின்ஹா. ஃபார்மேஷன் இயர் 1947, ஹெவன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க, லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சாஃப்ரான். அடுத்த யூனியன் டெரிட்டரி புதுச்சேரி, கேபிட்டல் புதுச்சேரி. சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ என் ரங்கசாமி. லெப்டினன்ட் கவர்னர் ஸ்ரீ கே கைலாசநாதன். இதோட ஃபார்மேஷன் இயர் வந்து 1954. இந்தியன் கார்டிசோ அப்படின்னு சொல்றாங்க. கார்டிசோன்றது ஒரு பிரெஞ்சு பிளேஸ். இந்தியன் கார்டிசோ அப்படின்றது புதுச்சேரியை சொல்றோம். ரிவிரா ஆஃப் ஈஸ்ட், பாரிஸ் ஆஃப் த ஈஸ்ட் இதுக்கு நேம்ஸ் இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் அலாங் வித் சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் கவர்னர்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் கண்டென்ட்க்கு நீங்க எக்ஸாம் மென்டர் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.